அவங்களோட கொள்கைகள் தான் நம்மளும் பாக்குறோம். இப்ப நான் வந்து ஒரு கிராமத்துல இருந்து இங்க வந்து படிச்சுட்டு வேலை பார்த்துட்டு இருக்கேன். அப்ப வந்து நமக்கு தெரியுதுல ஒரு கிராமத்துல என்னென்ன அடிப்படை தேவைகள் என்னென்ன வேணும்னா நம்ம நாடு எப்படி போயிட்டு இருக்கு, ஒரு அடிப்படை வசதி கூட நமக்கு ப்ராப்பரா கிடைக்கிறது இல்ல. ஆனா அதுக்காக யாருமே பேசாம வந்து திடீர்னு ஒரு ஹீரோ கட்சி ஆரம்பிச்சா அவன் கொள்கை இல்ல கோட்பாடு எதுவுமே இல்ல, நான் அவன் பின்னாடி வந்து அவ்வளவு பேர் நிக்கிறாங்க. இதுல என்ன ஒரு கொடுமைனா நிக்கிறவங்க எல்லாமே நமக்கு தெரிஞ்சவங்களா இருக்காங்க, நம்ம கூட படிச்சவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம். இவ்வளவு நாள் நல்லா தானே இருந்தா திடீர்னு உனக்கு என்ன ஆச்சுன்னா இல்ல அவரு நல்லது செய்வாரு அப்படின்றாங்க. நான் எப்படி சொல்றீங்க அப்படின்னா அதெல்லாம் செய்வாரு. அது எப்படி சொல்றது, அவங்களுக்கு அதை பத்தி ஒரு நாலேஜே இல்லாம ஒரு ஒரு நடிகர் அப்படின்றதுனாலயுமே பின்னாடி சுத்திட்டு இருக்காங்க. நாம் தமிழ் சேர்ந்து ஆடு மாடுகளுக்கு மாநாடு, தண்ணீர் மாநாடு, கடல் மாநாடு, மலைகள் மாநாடு, தொடர்ந்து மாநாடு இதெல்லாம் விமர்சனத்துக்குள்ள ஆடு மாடோட பேசுறது, மரங்களோட என்ன பேசுறது, அதாவது ஆடு மாடுகளோட மனிதர்களுக்கான அரசியல் எப்ப பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி கேள்வி கேட்கிறாங்க. இந்த விமர்சனத்துக்கு என்ன பதில்? அதாவது நாம் தமிழர் கட்சிங்கிறது வெறும் மனிதர்களுக்காகிறதுன்னு சொல்ல முடியாது, அனைத்து உயிர்களுக்குமான கட்சி தான் அது. ஏன்னா வந்து இப்ப நமக்கு ஏதாவது ஒண்ணுன்னா நம்ம பேசுறோம், நம்ம கேட்கறது ஒரு செடி கொடி ஒரு ஆடு மாடு அதுங்களுக்கு எல்லாம் கேட்கறதுக்கு எதுவுமே இல்ல. இப்ப நம்ம மனுஷனா இருந்துட்டு அவங்களோட வளங்களை தான் சுரண்டி தின்னுட்டு இருக்கோம். கடல்ல வந்து பாத்தீங்கன்னா கடல்ல நிறைய பிளாஸ்டிக் போட்டு அதை வந்து நம்ம நிறைய பிரச்சனை பண்ணி வச்சிருக்கோம். மலைகளை அழிச்சு கல்குவாரி அந்த மாதிரிலாம் வெட்டி எடுத்துட்டே இருக்கோம். இப்போ அவங்களுக்காகலாம் யாரு பேசுறது? இங்க இருக்கிற எல்லாருக்குமே இப்போ ஒரு மனுஷனா பிறந்து எனக்கு எவ்வளவு உரிமை இருக்கு அந்த உலகத்துல வாழ, அதே உரிமை தானே ஒரு சின்ன ஒரு செடி கொடி ஒரு கிளி புறா எல்லாத்துக்குமே இருக்கு. இப்ப எனக்காக நான் பேசிக்கிறேன், அவங்களுக்காக யார் பேசுவா? இப்ப அவங்களுக்கு